2022ஆம் ஆண்டு முதல் மலேசிய அரசாங்கத்தின் அமைச்சுகளுக்கு மத்தியில் உள்நாட்டு வர்த்தக அமைச்சுதான் அதிக எண்ணிக்கையிலான ஊழல் விசாரணைகளை எதிர்கொண்டதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சைட் வெளியிட்ட விவரங்களின்படி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC மேற்கொண்ட 87 விசாரணைகளில் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு 14 வழக்குகளை எதிர்கொண்டு இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக உள்துறை அமைச்சு 11 வழக்குகளை எதிர்கொண்டுள்ளதுடன் கல்வி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சுகள் தலா 8 வழக்குகளை எதிர்கொண்டன. இந்த விசாரணைகள் தற்காப்பு, கிராமப்புற பிராந்திய மேம்பாடு, சுகாதாரம் மற்றும் உயர்கல்வி உள்ளிட்ட பல அமைச்சுகளை உள்ளடக்கியுள்ளன. இந்த அறிக்கை அரசாங்க அமைப்புகளுக்குள் இருக்கும் ஊழலை வேரறுப்பதற்கும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் தீவிர முயற்சிகளை வெளிப்படுத்துகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.